வணக்கம். தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளுக்கான தினசரி வானிலை அறிக்கை. இன்று தமிழகத்தில் ஒரு சில இடங்களில் மழை பெய்துள்ளது. புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் வறண்ட வானிலை நிலவியது. இன்று அதிகபட்சமாக கள்ளக்குறிச்சி மாவட்டம் மூங்கில்துறைப்பட்டில் 9 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. கள்ளக்குறிச்சி, கடவனூர், வெங்கூர், திண்டுக்கல், நத்தம் தலா 5 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. கள்ளக்குறிச்சி, அரியலூர் முகாம் பகுதி, அரியலூர் தலா 4 சென்டிமீட்டரும், கள்ளக்குறிச்சி, மணலூர்பேட்டை, திருக்கோவிலூர், கோயம்புத்தூர், சின்கோனா தலா 3 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. திருப்பூர், அவிநாசி, விழுப்புரம், மணம்பூண்டி, வளத்தி, சேலம், ஏத்தாப்பூர், கடலூர் ஆட்சியர் அலுவலகம், கள்ளக்குறிச்சி, திருக்கோவிலூர், சங்கராபுரம், கோயம்புத்தூர், சின்னக்கல்லார், கடலூர் ஆட்சியர் அலுவலகம், நீலகிரி, பந்தலூர் தாலுகா அலுவலகம், கள்ளக்குறிச்சி, தியாகதுர்கம், திருவண்ணாமலை, கலசப்பாக்கம் தலா 2 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. சேலம், ஆனைமடுவு அணை, விழுப்புரம், அவலூர்பேட்டை, சேலம், சந்தியூர், கடலூர், எஸ்ஆர்சி குடிதாங்கி, நீலகிரி, அழகரை எஸ்டேட், திருவண்ணாமலை, கீழ்பெண்ணாத்தூர், தண்டாராம்பேட்டை, கிருஷ்ணகிரி, ஊத்தாங்கரை, சிவகங்கை, சிங்கம்பொனரி, கள்ளக்குறிச்சி, விருகாவூர், கள்ளக்குறிச்சி, டிஎஸ்சிஎல், ரிஷிவந்தியம், ஈரோடு, நம்பியூர், ஈரோடு, எலந்தக்கொட்டைமேடு, நீலகிரி, விண்ட்வர்த் எஸ்டேட், ஈரோடு, பவானி, கள்ளக்குறிச்சி, முரார்பாளையம், நீலகிரி, ஆதார் எஸ்டேட், கள்ளக்குறிச்சி, எறையூர், கள்ளக்குறிச்சி, மணிமுத்தாறு அணை பொதுப்பணித்துறை தலா 1 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. இன்று அதிகபட்ச வெப்பநிலை மதுரை விமான நிலையத்தில் 38.6 டிகிரி செல்சியஸாகவும், குறைந்தபட்ச வெப்பநிலை ஈரோட்டில் 19.6 டிகிரி செல்சியஸாகவும் பதிவாகியுள்ளது. உள் தமிழக பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல கிழக்கு சுழற்சி நிலவுவதால் இன்று செங்கல்பட்டு, ராணிப்பேட்டை, வேலூர், காஞ்சிபுரம், திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி மற்றும் விழுப்புரம் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது. நாளை கோயம்புத்தூர் மாவட்ட மலைப்பகுதிகள், வேலூர், திருப்பத்தூர், கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம், நாமக்கல், கரூர், திருச்சிராப்பள்ளி, நீலகிரி, ஈரோடு, திருப்பூர், தேனி, திண்டுக்கல், மதுரை, விருதுநகர், தென்காசி, திருநெல்வேலி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது. செப்டம்பர் 29ஆம் தேதியன்று கோயம்புத்தூர் மாவட்டம் மலைப்பகுதிகள், நீலகிரி, திருப்பூர், தேனி, திண்டுக்கல், மதுரை, விருதுநகர், தென்காசி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி, தூத்துக்குடி, ராமநாதபுரம், சிவகங்கை மற்றும் புதுக்கோட்டை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரை அடுத்த 48 மணி நேரத்திற்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. அதிகபட்ச வெப்பநிலை 36 டிகிரி செல்சியஸை ஒட்டியும், குறைந்தபட்ச வெப்பநிலை 27 28 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் இருக்கக்கூடும். மீனவர்களுக்கான எச்சரிக்கை. தமிழக கடலோர பகுதிகள். இன்று முதல் 30ஆம் தேதி வரை மன்னார் வளைகுடா, தென் தமிழக கடலோர பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய குமரிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 35 முதல் 45 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 55 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். வங்கக்கடல் பகுதிகள். இன்று வங்கக்கடலின் மத்திய பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 35 முதல் 45 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 55 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். அரபிக்கடல் பகுதிகள். இன்று மற்றும் நாளை தென்மேற்கு அரபிக்கடலின் மேற்கு பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய மத்திய மேற்கு அரபிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 65 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். மேற்குறிப்பிட்ட நாட்களில் மீனவர்கள் இப்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள். நன்றி.